Core Services in Azure. Azure எடுத்துக்கிட்டால் நிறைய சர்வீசஸ் இருக்குது. இந்த சர்வீசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி இந்த சர்வீசஸ் எல்லாமே அவங்க பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ, நிறைய டீம் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு மாதிரியான வேலை செய்யக்கூடிய சர்வீசஸ் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸை படிக்க போகிறோம். ஸோ இந்த Azure சர்வீசஸை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம உள்ள ப்ராக்டிக்கலாக போய் பார்க்குறப்போ இந்த Azure சர்வீசஸ்லாம் ஆக்சுவலாக என்ன வேலை செய்யுது, ஸோ இந்த வேலைகளுக்கு என்ன யூசேஜ் இருக்குது, ஸோ இந்த யூசேஜினால் நாம் எப்படி ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறது, அந்த கம்பெனியில் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வேலைகள் வரைக்கும் இந்த கோர் சர்வீசஸ் மூலயமா தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கோர் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் முக்கியமாக இந்த 7 சர்வீசஸ் இருக்குது. இதை தாண்டி சர்வீசஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு குரூப். இந்த ஒவ்வொரு குரூப்பாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக கம்ப்யூட்டர் பார்க்க போகிறோம். கம்ப்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம அந்த பேர்லேயே இருக்குது கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு வேணும்னா ஒரு ஓஎஸ் இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே தான் நமக்கு தேவையான விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு ஒரு சர்வீசஸை ரன் பண்ணலாம், நமக்கு தேவையான கோட்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது, கிட்டப் கூட எப்படி நம்ம கான்டாக்ட் வச்சு நமக்கு சரியான இடத்துல தான் கோட் வைக்கிறோமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே தான் பண்ண போறோம். அடுத்து நம்ம நெட்வொர்க்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இருக்கு. இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஜென்ரல் இன்டர்நெட்ல இருந்து, ஒரு பப்ளிக் இன்டர்நெட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஸோ அவங்க ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. இந்த செட்டப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஐபி இருக்கும். ஸோ அந்த ஐபிக்குள்ள இருக்கிற கனெக்டட் டிவைசஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று பேசிக்க முடியும். ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்மளால கொடுக்க முடியும். ஒரு ஏன்ற யூசர் இசட் என்ற யூசர் கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றதும் நெட்வொர்க்கிங் தான். ஸோ இந்த யூசருக்கு 2 பேருக்கு நடுவில் நம்ம கான்டாக்டை வச்சுக்க கூடாது அப்படின்றத முடிவு பண்றதும் நெட்வொர்க்கிங் தான். ஸோ இங்க இருக்கிற சுவிட்சஸ், ஃபயர்வால்ஸ் இது எல்லாமே பிசிக்கலா இங்கே ஒரு இடத்துல இருக்க போது. ஸோ அதை இன்டர்நெட் மூலமா நம்ம மானிட்டர் பண்றது, ஸோ இன்டர்நெட் மூலமா மேனேஜ் பண்றது தான் இந்த கோர் Azure சர்வீசஸ்ல Azure கொடுக்கிற ஒரு அழகான விஷயம். நெக்ஸ்ட் ஃபைல் ஸ்டோரேஜ். இந்த ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம நிறைய ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டாக்குமெண்ட் ஃபைல்ஸை யூஸ் பண்ணுவோம், எக்ஸல் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கோட் லெவலில் போனால் ஜேசன் ஃபைல், .py அப்படின்ற பைத்தான் ஃபைல், இந்த மாதிரியான ஃபைலில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ 100க்கும் அதிகமான ஃபைல் டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஃபைல் ஸ்டோரேஜ். இதுவும் கோர் Azure சர்வீசஸில் ரொம்ப முக்கியமாக ஒன்றா பார்க்கப்படுது. அடுத்து ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். இந்த ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்கை நீங்கள் பேரை கேட்டவொடனே புரியுது பாருங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிற இமேஜ்லையுமே ஒரு மனுஷன் இருக்கான், மனுஷனுக்குள்ள ஒரு மூளை இருக்குது. ஸோ இதை இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ரோபோட்டுக்குள்ள ஒரு மூளை இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். நம்ம மனுஷன் எப்படி சிந்திப்பாங்களோ, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஸோ அது எல்லாமே நம்ம யோசித்து மூளையில் இருக்கிற ஒரு சிக்னல் ப்ராசஸ் பண்ணுறது மூலயமா தான் ஸோ அந்த ஆக்டிவிட்டி வெளியே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணணும், இந்த கிளாஸை எடுக்கணும் அப்படின்னு என் மூளையில் நான் நினச்சதுனால தான் இப்போ இது ஆக்ஷனாக வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மெஷின் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ அதே மாதிரி திங்க் பண்ணும், என்ன பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணும். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு என்ன பண்ணி சரியான அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்ற சிக்னல்ஸை அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது இல்லையா? ஸோ அதுதான் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். இதை ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா ChatGPT, கோபைலட் இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு கமெண்ட்ஸை கொடுப்போம். ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து அதில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆன்சர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வரும். இது ஆல்மோஸ்ட் 80% கரெக்டாக கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை, அதாவது சர்வீசஸ் இருக்கும், Azureக்குள்ளே நிறைய சர்வீசஸ் இருக்கும். ஸோ அந்த சர்வீசஸ் எல்லாமே நம்ம Azure வந்து ப்ரீ பில்ட்டாக ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணது மூலயமா, ஸோ நம்ம கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸ் மூலயமா ஸோ அந்த சர்வீசஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இந்த ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். அடுத்து டேட்டா பேஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். இந்த டேட்டா பேஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணாலுமே அது டேட்டா தான். ஆனால் அதை ஆர்கனைஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான்
டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான். நம்ம நிறைய டேட்டாஸை கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரில் நம்ம புரிகிற மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்து சொல்கிறது தான் இந்த டேட்டா பேஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். இன்னும் நிறைய டேட்டா பேஸ் அனலிட்டிக்ஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் டேட்டா பேஸை சொல்லலாம். ஆரக்கிள் எஸ்கியூஎல் இருக்குது. ஸோ இந்த ஆரக்கிள் எஸ்கியூஎல் தான் ஒரு கோட் ரேஞ்சில் நம்ம ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கோர் அஷ்யூர் சர்வீசஸில் பண்ண முடியும். ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆதார் கார்டை எடுத்துக்கலாம். இந்தியாவில் ஆதார் கார்டு தான் ஒரு மேஜர் ஐடென்டிட்டி கார்டாக இருக்குது. ஸோ இந்த மேஜர் ஐடென்டிட்டி கார்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கை ரேகையிலிருந்து கருவிழி வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற ஒரு மாஸ்டர் கார்டு. ஸோ இது எல்லாமே டேட்டா செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆத்தென்டிகேஷன், டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டோட பாலிசிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய கம்பெனி டேட்டா, கம்பெனி சீக்ரெட்ஸ், நம்ம பண்ணுற ஒரு விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் எடுத்துங்க. இந்த அமேசான் அப்படின்ற அப்ளிகேஷன் சாதாரணமாக ரன் ஆகலை. ஸோ அதுக்கு பின்னாடி எக்கச்சக்க பேக் அண்ட் கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேக் அண்ட் கோட்ஸ் யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஓரளவுக்கு கோட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த கோட் தெரிஞ்சவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான்னா அந்த அமேசான் மாதிரியான ஒரு அழகான வெப்சைட்டை ஃபேக்காக ரெடி பண்ண முடியும். ஸோ கோடிங் தெரிஞ்சவனாக இருக்கட்டும், தெரியாதவனாக இருக்கட்டும், ஸோ ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆதார் கார்டிலிருந்து அமேசான் வெப்சைட் வரைக்குமே ஒரு சின்ன செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. ஸோ இந்த செக்யூரிட்டியும் அஷ்யூர் சர்வீசஸில் கிடைக்குது. நம்மளுடைய வெப்சைட்ஸை, நம்மளுடைய கோடிங்கை, நம்மளுடைய சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஐடென்டிட்டி கோர் அஷ்யூர் சர்வீசஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்கள் வேர்ட்ஸ்லேயே ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஸோ இருக்கிற எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்ண இல்லையா, ஸோ யாரோ ஒருத்தர் மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் அங்கே விஷயங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும். ஸோ ஒரு சர்வீசஸை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு தேவையான கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ கிளவுட் டெக்னாலஜியில் நிறைய விஷயங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மேலே சொன்ன இந்த 6 சர்வீசஸுமே நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதா இருக்கட்டும், அதை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கிற ஃபைல் ஸ்டோரேஜஸை ஸ்டோர் பண்ணுறதாகட்டும், அதை ஏஐ கிட்ட கேட்குறது, ஸோ அந்த ஏஐ வந்து கொடுக்குற அவுட்புட்ஸ், ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுக்குள்ளே வருது இல்லையா. ஸோ இதை எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடிய சர்வீசஸை வச்சிருக்கிறது தான் அஷ்யூர். ஸோ அதனால தான் இந்த கோர் அஷ்யூர் சர்வீசஸில் இந்த 7 டொமைனை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இது 7மே டொமைன் தான். இன்னும் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நிறைய இருக்குது, நெட்வொர்க்கிங்குள்ளே நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த கோர் அஷ்யூர் சர்வீசஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கம்ப்யூட்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸில் 4 முக்கியமான சர்வீசஸ் தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். விர்ச்சுவல் மிஷின், ஃபங்க்ஷன் ஆப், ஆப் சர்வீஸ், Kubernetes சர்வீஸ் இப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டரை லேப்டாப்பில் பார்க்குறோம். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை டெஸ்க்டாப்பில் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஓஎஸ் வந்து ரன் ஆகுது. நமக்கு ஒரு கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதே தான் கிளவுடில் வந்து ஒரு மிஷினை நம்ம டிப்ளாய் பண்ணிடுவோம். ஸோ அந்த மிஷினை எடுத்து நம்மளுடைய லோ கான்ஃபிகர்டு லேப்டாப்பில் ஹை எண்டான ஒரு மிஷினை நம்மளால் ரன் பண்ண முடியும். அதுவும் நம்ம லோக்கலாக எப்படி ஒரு மிஷினை ரன் பண்ணால் இது இருக்குமோ, ஸோ அதே மாதிரியான இன்டர்ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே இன்டர்நெட் மூலமா நடக்குது. ஸோ ஜஸ்ட் அமேசிங் இந்த விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டர் நமக்கு தேவைப்படுது. ஸோ நமக்கு தேவையான மிஷின்ஸை வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறோம். இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் இதில் ஓஎஸை வந்து கிராஷ் கூட பண்ண முடியும். ஸோ எல்லா விஷயங்களையும் டெலீட் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ட்ரோலே அந்த மிஷினுக்கு நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த மிஷின் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நாம் நினைக்கிறது தான். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட் டிரைவ் இல்லாமல் நாம் வந்து ஒரு மிஷினை யூசேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற சர்வீஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆப் அண்ட் ஆப் சர்வீஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இன்டெகிரேட் ஆனது தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். ஆனால் அது எங்கே செய்யுது அப்படின்றதுல தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்றது நம்ம கிட்ட ஒரு கோடு இருக்குது, ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணக்கூடிய கோட், ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணக்கூடிய கோட், இது எல்லாம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, நம்ம கொடுக்குற இன்புட் அது அவுட்புட் கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணோம் இல்லையா. ஸோ
ஒரு இன்புட் அவுட்புட் விஷயங்கள் பேக் எண்ட்ல நடக்கக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம விசிபிளா பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கான கோடை வந்து கொடுத்து எவ்வளோ நேரம் ரன் பண்ணுறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆப் மோஸ்ட்லி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக நிறைய யூஸ் பண்ணலாம், இல்லை கோட் கரெக்டாக ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஒரு வெப் பேஜ் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கோடை ரன் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆப் தான். இதுவே ஆப் சர்வீஸ் அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கக்கூடிய விசிபிளான வெப் பேஜஸ், விசிபிளான அப்ளிகேஷன், விசிபிளான சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே நமக்கு ரன் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் சர்வீசஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன் ஆப்லையும் நம்ம கோடு தான் ரன் பண்ணுறோம், ஆப் சர்வீசஸ்லையும் நம்ம கோடு தான் ரன் பண்ணுறோம். ஆனால் நம்ம கொடுக்குற கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றது தான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஃபங்க்ஷன் ஆப்பில் பேக் அண்ட் கோட்ஸாக நம்ம இன்புட் கொடுத்தா அவுட்புட் கொடுக்கும். இதுவே ஆப் சர்வீசஸில் நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்புட் எப்படி யூசர் இன்டர்ஃபேஸுக்கு போகும், அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன்இன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குன்னா நம்ம வந்து இந்த சைன்இன் பட்டன் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஒரு வேலிடிட்டி நடக்கும். ஸோ இந்த வேலிடிட்டி நடக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் சர்வீஸ். இதுவே இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணி இது வேலிடேட் ஆகுதான்றது செக் பண்ணக்கூடிய இடம் இந்த ஃபங்க்ஷன் ஆப். ரெண்டுத்துக்கும் முன்னான உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யுது. ஒன்று பேக் எண்டில் ரன் பண்ணுது, இன்னொன்று ஃப்ரண்ட் எண்டில் ரன் பண்ணுது. இந்த ஃப்ரண்ட் எண்டில் ரன் பண்ணக்கூடியது யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இவ்வளோதான் சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் செக்யூரிட்டி, இந்த ஸ்கேலபிலிட்டி, நம்ம எந்த அளவுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க, ஸோ நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இதில் ரன் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே பேசிக்காக பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். அதாவது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸை கை வைக்கவே முடியாது. ஸோ ஓஎஸில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருவாங்க, அந்த டேஷ்போர்டை நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கோட் வரைக்கும் தான் உங்களுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்கும். ஸோ இது ரெண்டும் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஃபங்க்ஷன் ஆப் அண்ட் ஆப் சர்வீஸ். லாஸ்ட்டாக Kubernetes சர்வீஸ். இந்த Kubernetes சர்வீசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வீசஸை டிப்ளாய் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுறோம்னு வைங்க. இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஒரு வெப் ஆப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வெப் ஆப் திடீர்னு ஸ்கேலபிலிட்டி அதிகமாகும். அதாவது இப்போ அமேசானில் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்ற ஒரு விஷயம் போடுவான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே பீப்புள் டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு மட்டும் நம்ம அதிகமான சிபியூஸ், அதிகமான கோர் மெமரிஸ் இருந்தால் மட்டுமே போதும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் இன்டர்ஃபேஸுக்கு வந்தால் போதும் அப்படின்றது நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். அப்படின்னா அது Kubernetes சர்வீசஸ் தான் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக ஒரு விஷயம் அப்ஸ்கேல் ஆகுது இல்லை டவுன் ஸ்கேல் ஆகுது அப்படின்னா ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் இருந்தால் எப்படி யோசித்து பண்ணுவானோ, ஸோ இந்த டைமில் நமக்கு அதிகமான விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் அதிகமாக வாங்கிக்கணும். ஸோ இந்த டைமில் நமக்கு கம்மியான ரிசோர்ஸஸ் இருந்தாவே போதும், அந்த டைமில் நம்ம ரிசோர்ஸஸை கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது தான் Kubernetes சர்வீசஸ். இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஒரு கோட் மூலயமா ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோட் வந்து ரெகுலர் இன்டர்வலில் பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பேக்கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவில் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி தான். ஒரு 30 நாள் இன்டர்வலில் அந்த பேக்கப் ஃபுட்டேஜ் வந்து டெலீட் ஆகிட்டே வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது என்ன பண்ணுன்னா லாஸ்ட் 30 நாளைக்கு உண்டான அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் பண்ணிக்கிட்டே வரும். இன்னொரு நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முந்தின நாள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டில் நம்ம ஒரு கோடை ரன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பேக்கப் எடுத்துக்கிட்டே வரும். திடீர்னு ஒரு நாள் உங்கள் கோடு வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த கிராஷை சமாளிக்கிறதுக்கு அதுக்கு முந்தினது கரெக்டாக இருந்த கோடுன்னு ஒன்று ரன் பண்ணி ஜெனரேட் பண்ணி ரிப்போர்ட்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை டெலீட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கரெக்டான லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கோடை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுறது தான் இந்த Kubernetes சர்வீசஸோட வேலை. ஸோ க்ளவுடில் நிறைய காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்ணுவோம். ஒரே பேஜ்குள்ளே நிறைய கோட்ஸை ரன் பண்ணி நிறைய கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் பட்டனில் இத்தனை விஷயங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். இந்த இஃபெல்ஸ் கமெண்ட்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனை ரொம்ப ஈஸியாக க்ளவுடில் ரன் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செய்கிறது தான் இந்த Kubernetes சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்குள்ளே போல ஒரு அஜூரோட போர்ட்டல் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் மிஷின் எப்படி டிப்ளாய்
பண்ணுறது, ஒரு பீஸ் ஆஃப் கோடை எப்படி ரன் பண்ணுறது அப்படிலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் கிளாஸஸை என்ன மாதிரியான அப்கிரேடேஷன் கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொண்டு வருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.